அவ தொண்டையில இருக்கிற உண்மைய தொண்டையில அமுத்திட்டு வாடான்னா எலெக்ஷன்ல டெபாசிட் கிடைக்காத மாதிரி வந்து நிக்கிறிய. உனக்குலாம் எதுக்குடா மீச? மீசைக்கு தண்ணி ஊத்தி அவரா வளர்க்கிறாரு, அதுவா வளருது. எஸ் போய் கத்தி எடுத்துட்டு வா. மீசை எடுக்கவா? முட்டாள். கோழி கத்துற சத்தம் கேட்கல? ஆமா, அறுக்க சொல்லி கூப்பிடுது, போய் அறுத்துரு. வேண்டாங்க, அவளை வெயில கொண்டு வரதுக்கு அவங்க அண்ணன் ஏற்பாடு பண்ணிருக்கான். அவ வெளியே வந்ததும் நான் கதையை முடிச்சிடறேன். உன் பொண்டாட்டி உயிரோட இருக்க இருக்க சாவம் பக்கத்துல வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சீதா, சீதா, உன்னை வெயில அழைச்சிட்டு போக அனுமதி கிடைக்கலாமா? அண்ணன் பாதுகாக்க வேண்டிய தங்கச்சிய அரசாங்கம் பாதுகாக்க வச்சிட்டியம்மா. சொல்லுமா, சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் கொண்டது தாஸ் தானே? ஆமாண்ணா. அவன் உன்னையும் கொலை செய்ய முயற்சி பண்ணான் இல்ல? ஆமாண்ணா. சீதா, உன்னை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் அந்த கொலையை செஞ்சேன்னு என்னால நிரூபிக்க முடியும். உனக்கு விடுதலை வாங்கி தர முடியும். ஆனா பூட்டின வீட்டுக்குள்ள தாஸ் எப்படி வந்தாங்க ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா பிளீஸ். என்ன ஒண்ணு கேட்காதண்ணா, என்னால பதில் சொல்ல முடியாதுண்ணா. ஈஸ்வரி கோர்ட்ல கூப்பிடுறாங்க. நானும் இறங்கட்டுமா? உன்னை கூப்பிடல. எப்போ கூப்பிடுவாங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் போர் அடிக்குமே, என்ன செய்யறது? போர் அடிக்குதுங்கிற? பொண்ணுங்களை கல்யாணம் பண்றதுக்காக 50,000 கூட 60,000 கூடன்னு கேக்குறாங்க. அவங்கள பிடிக்க மாட்டீங்க. ஆனா எங்களை மாதிரி ஏழைங்க கல்யாணம் ஆகாம வயிற்று பழப்புக்காக தப்பு செஞ்சா கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்தி அபராதம் போடுறீங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், விபச்சாரம் செஞ்சேன்னு என்ன அழிச்சிட்டு வந்த இடத்துல என்ன விபச்சாரம் பண்ண கூப்பிட்டாரு உங்க கான்ஸ்டபிள். என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. சார், உங்களுக்கு சல்யூட் அடிக்க முடியாதபடி இவ என் கையில விலங்கு போட்டா சார். பரவாயில்ல, இனிமே நீ சல்யூட் அடிக்கவே தேவை இருக்காது. யூ ஆர் சஸ்பெண்டட். தேங்க்யூ சார். சார், கட்டில விக்கிறவ மாதிரி அலையிறேன். எனக்கு வேணும், நல்லா வேணும். ஐயோ, உண்மை தெரிஞ்சா இவ பத்திரகாளி மாதிரி ஆடுவாளே, நான் என்ன பண்ணுவேன்? பங்கஜா, பங்கஜா. என்னங்க என்னங்க இது? இது கட்லு வாங்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தியே, அதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ராசியான கட்லு, குழந்தை இல்லாதவங்களுக்கு கேட்கிற குழந்தைய கொடுக்குமா. ஆமா, போகும்போது யூனிஃபார்மோட தானே போனீங்க, இப்ப என்ன பனியன் அன்றாயிரம் நிக்கிறீங்க? அழுக்காயிருச்சுன்னு வர்ற வழியில லாண்டரி கடையில போட்டேன். போய் சொல்றாரு. நம்பாதீங்க. ட்ரெஸ் லாண்டரில போடல, இவருக்கு கான்ஸ்டபிள் வேலையை போச்சு. என்ன சொல்றீங்க? கான்ஸ்டபிள் வேலை போய் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன், ப்ரமோஷன் ஆயிடுச்சு. அதத்தான் சொல்றேன். ஏன் போய் சொல்ற? கான்ஸ்டபிள் அப்புறம் ஏட்டு தானே வரும். இவரை வேலையில இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க விலங்க. அட பாய் மனுஷா, இந்த அளவுக்கு வந்தாச்சா? இனிமே நீ கட்டிலோட வெளியில கடை. எப்படி பாவி, மாற்றதையும் மாட்டி விட்டுட்டு சிரிக்கிற, திறந்து விடுறா. நான் எத்தனையோ பூட்டை திறந்திருக்கேன், எனக்கு இது ரொம்ப ஈஸி. ஆனா இப்ப நான் தெரிஞ்சுட்டேனே. இப்பதான் நீ திறந்தனுமா? இந்த ஒரு பூட்டை திறந்து விட்டுட்டு அப்புறமா திறந்த கூடாதா? திறந்து விடுறா. எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன வேணாலும் செய்யறேன். நானும் உன் மச்சினிச்சிங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி வச்சு. இவ்வளவு நாளா நான் அவளுக்கு தான் மாமாவா இருந்தேன், இப்ப உனக்கும் மாமாவாக வேண்டிய சூழ்நிலை. திறந்து விடுறா. சரி, அழாம கையை நீட்டு. எதுக்கு? உடைக்கத்தான். எத? விலங்கையா. எப்படி விலங்கு உடைச்சு கிடக்கு? யோ, ஏன் விலங்கு உடைச்ச? அவரை திட்டாதீங்க, நான் தான் உடைச்சேன். எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. நீங்க சொன்னீங்கிறதுக்காக இவரை நான் மன்னிக்கிறேன். ஆமா, இந்த விலங்க எப்படிங்க உடைச்சிங்க? அது வந்து அன்னைக்கு உலக்கையில அடிக்காமலேயே விசில் எடுக்கலையா, அதே மாதிரி மந்திரம் போட்டு இந்த விலங்க உடைச்சு விட்டேன். மந்திரம் போட்டேவா? எஸ் எஸ். என்னமோ செய்றீங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷமா என் வயசுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல.
அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண கூடாதா? பண்ணிடுறேன். எது நீ குழந்தைக்கு ஏற்பாடு பண்றதா? சும்மா இருங்க. மந்திரத்தால வரவழைக்க முடியுமான்னு அவர்கிட்ட கேக்குறேன். நான் மந்திரத்தால மாங்காயி வர வைப்பேன், மாங்காய் திங்க வைப்பேன். அடுத்த வாரம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க உங்களுக்கு குழந்தை கண்டிப்பா பிறக்கும். என்னமோங்க, எங்க குடும்ப சீதா, எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்ந்து வச்சுனியமேம்மா. எதுக்குமா? அண்ணா, நான் கடைசி வரைக்கும் ஜெயில இருக்க போறேனோ இல்ல தோக்குல தொங்க போறேனோ எனக்கே தெரியாது. என் ஆசையை நீ நிறைவேற்றி வச்சா இந்த நரகம் கூட எனக்கு சொர்க்கம் மாதிரி தெரியும்னா. என்னம்மா செய்யணும் சொல்லுமா. செய்வேன்னு சத்தியம் பண்ணி கொடுண்ணா. உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையே எனக்கு மந்திர மாதிரிமா. நீ எது கேட்டாலும் செய்வம்மா, சத்தியமா செய்வம்மா. அண்ணா, நீ ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும். சீதா, என்னம்மா சொல்ற? நீ ஜெயில இருக்கிறப்போ நான் எப்படிம்மா? அண்ணி ப்ளீஸ் என் ஆசையை நிறைவேற்றி வைங்க. சீதா, நீ ஜெயில இருக்கிற வரைக்கும் நான் ராதா தாமா. நீ என்னைக்கு உண்மையை சொல்லி விடுதலை அறியோ நான் அன்னைக்கு தாமா அண்ணி ஆக முடியும். அப்படி சொல்லிடாதீங்க. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க உண்மையாவே விரும்பணும். என் ஆசையை நிறைவேற்றுங்க அண்ணி. நான் அடுத்த தடவை உங்க ரெண்டு பேரையும் மணமேடையில தான் பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயம். இன்ஸ்பெக்டர் ராஜாவுக்கு கல்யாணம், அதுக்கு உன் பொண்டாட்டி சீதா வரப்போறா. போலீஸ் பர்மிஷன் கிடைச்சிருச்சு, அதானே? அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? இவர் டிவி மாதிரி, ஆனா எந்த தடங்களுமே இருக்காது. இப்பெல்லாம் அரசாங்க ரகசியங்கள் ஆளுங்கட்சிக்கு தெரியறதுக்கு முன்னாடி எதிர்கட்சிக்கு தெரியற காலங்கள் இது. பிரகாஷ், நீதான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண போற. SS தலைமையில நம்ம ஆளுங்க தான் மேளம் நாதஸ்வரம் வாசிக்க போறாங்க. வாசிக்கிற கோஷ்டிக்கு நான் தான் தலைவரா? என் வாரிசே நீதானே ஐயா. எதுக்கு வாரிசுன்னு தெளிவா சொல்லிருங்க. இல்லைன்னா வாசிக்கிற கோஷ்டிக்கு தான் நான் வாரிசுன்னு நம்ம ஆளுங்க தப்பா நினைச்சிட போறாங்க. SS, உனக்கு ஒரு முக்கியமான வேலை தர போறேன். கல்யாணத்துக்கு வர சீதாவை நீ தான் சுட போற. சரிங்க. எங்க பரம்பரைக்கு தோசையே சுட தெரியாதுங்க. இப்படித்தான் ஒரு தடவை எங்க அப்பா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனாரு. அங்க புலி வந்துச்சு. புலிய பார்த்து 1 2 3 டமான்னு சுட்டார். புலி செத்து போச்சா? எங்க அப்பா செத்து போயிட்டார். ஏயா? துப்பாக்கியை திருப்பி வச்சு சுட்டிருக்காரு. சரி, நான் வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிங்க. ஆமா சீதா, அண்ணன் உடம்பு மட்டும்தான் மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறத தவிர மனசு நீ எப்ப வருவேன்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. போமா போ.
ஹெட் கான்ஸ்டபிள் சம்சாரமா? இல்லையா ஏட்டையா பொண்டாட்டி. ஆமா திடீர்னு கல்யாணத்தை வச்ச உடனே எங்க நீ வராம போயிடுவேன்னு பார்த்தேன். ஆமா கையில இது இவ்வளவு பணம். உங்களுக்கு சேர வேண்டிய பணம் தான் அங்கிள். அடே ராவா சொன்னாமா அவகிட்ட கொண்டுட்டு போய் கொடு. அடியோட தானே போகுது.